மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா வர வேண்டிய இடத்தோட லிஸ்ட்ல வந்து திருவண்ணாமலை அப்படிங்கிறது இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு டைமாவது திருவண்ணாமலை வந்துருவீங்க. அப்படி நீங்க திருவண்ணாமலை வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு திருவண்ணாமலையை சுத்தி நிறைய இடங்கள் இருக்கு. ஒரே நாள்ல கண்டிப்பா உங்களால சுத்திட்டு போக முடியாது. அப்படின்ற பட்சத்துல கோயிலுக்கு பக்கத்துல நான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கணுங்க. கம்மி பட்ஜெட்டா இருக்கணும். அதே மாதிரி லக்ஸரியா பிரீமியமாவும் ரூம் இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 ரூம்ஸ்க்கு மேல அவைலபிள் இருக்குது நம்ம சங்கீதா ரெசிடென்சியை சொல்லலாம். நான் சங்கீதா ரெசிடென்சியோட மொட்டை மாடியில் தான் இப்போ இருக்கேன். கோயில் பாருங்க தெரியுது, கோபுரம் நல்லா தெரியுது. ஏன் நம்ம அண்ணாமலையாரே தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல உங்களுக்கு ரூம், அதுவும் கம்மி பட்ஜெட்டில் இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் ரூம் கேட்டாலுமே சார் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுவார். சாரோட நம்பரை டிஸ்பிளே பண்ணுறேன், இவருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ரூமு, நான் ஏசி ரூமு, சிங்கிள் பெட்டு, டபுள் பெட்டு, அதே மாதிரி ஒரு ரூமில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு வேணும் சார் அப்படின்னா அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி நீங்கள் 5 பேர் 6 பேர் 10 பேர் அந்த மாதிரி வர்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் 200லேயே வந்து இவங்க ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்க முடியும். எல்லா டைப் ஆஃப் ரூமுமே வந்து சங்கீதா ரெசிடென்சியில் அவைலபிள் இருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ். அதே மாதிரி உள்ள வந்து ஹீட்டர் இருக்கு, ஏசி இருக்கு, ஃபேன் மட்டும் வேணும்னா ஃபேனு, நான் ஏசியும் இருக்கு. நீங்க திருவண்ணாமலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி உங்க ரூமை புக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ பட்ஜெட்ல உங்களால சூப்பரா திருவண்ணாமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போக முடியும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.